லவ்ல இருக்கிற பீஸை போயிட்டு கேள, ஹே நீ ஏண்டி அவனை லவ் பண்ணுறனா, ஹே அவன் ஆளு பர்சனாலிட்டிடி, அவனோட பேச்சுடி, அவன் இந்த இடத்துல வேலை செய்கிறான் அந்த அப்படியே பொங்கி பொங்கி சொல்லிட்டு இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல அப்படின்னு வேற டைலாக் விடும். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ அது வரைக்கும் நல்ல பொண்ணு, கிளாஸில் உட்காந்துட்டு இல்லை காலேஜில் நீ பாட்டு பராக் போயின்னு இருக்கிற, அது வரைக்கும் உனக்கு இந்த தாட்லாம் கிடையாது. அந்த டைம்னு பார்த்து உன்னோட மைண்டில் இந்த ஹார்மோன்ஸ் ஒர்க்க ஆரம்பிக்குதுன்னா கரெக்டாக அங்கே கண்ணு முன்னாடி உன் காலேஜ்லேயே இருக்கிற படும் மொக்கையான பீஸ் ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோ. பிரெயின் என்ன பண்ணோன்னா அந்த ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராலெல்லாம் பின்னாடி எல்லாம் மங்களாக போயிட்டு அந்த பீஸ் மாத்திரம் நடுவில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா 2 நாளைக்கு நீ என்ன வேலை பண்ணாலும் பச்சாக் அந்த ஃபேஸ் வந்துட்டு போகும். பாத்ரூம்குள்ள போவா பச்சாக், இட்லியை பாப்பா பச்சாக், இந்த சைடில் திரும்பவா பச்சாக். 2 நாளில் உன் மைண்ட் வாய்ஸ் இப்போ நீ சொன்ன அந்த டைலாக் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு. நீ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு 4-5 உருப்படாத பீஸுங்களை பார்த்தல்ல, அதுங்கெல்லாம் எக்கோ கொடுக்கும், மனித காதல் அல்ல மனித காதல் அல்ல மனித காதல் அல்ல. நீ சம ஒரு சூப்பரான காதல், நான் நண்பி, நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு வரும், சொரிஞ்சு விடும். நீ அதை நம்பிப்ப. அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்தும் ஒரு கொக்கி மாட்டிடுச்சனா அடுத்த 2 வருஷம் செம்ம ஸ்வீட்டா போகும். சும்மா கனவோ கனவு. இங்க பாட்டு பிசிக்ஸ் மிஸ் கிளாஸ் எடுத்துன்னு இருப்பாங்க, நீ பாட்டு கோவால பந்து பிடிச்சி விளையாடின்னு இருப்ப. இந்த ஃபீலிங்கு லைஃப் லாங் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, டூயட்டு பாடின்னு இருக்கலாம். ஆனால் உன் பாடி எவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பாடின்னா அது இப்போ நடந்த மாற்றம் கிடையாது, பல லட்சக்கணக்கான வருஷங்களாக மனுஷன் கொகையில் இருந்தப்போ நடந்த மாற்றம். ஏன்னா நீ கொகையில் இருக்கிறப்போ 13 வயசுக்கெல்லாம் குழந்தைய பெத்தியானாதான் வர சிங்கத்திலிருந்து 4-5 பேரா சேர்ந்து உன்னை காப்பாற்றிக்க முடியும். இன்னைக்கு உலகம் மாறிடுச்சு. 13 வயசுல நீ குழந்தைய பெத்திருந்தேன்னா என்ன ஆகும் சொல்லு. ஆனா உன் மூளைக்கு இன்னும் தெரியல உலகம் மாறிடுச்சுன்றது, உன் மூளை இன்னும் எழுந்துக்கல, அது இன்னும் குகையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகும், இந்த டைம்ல உன் பாடி மெச்சூர் ஆகுதோ இல்லையோ அதை பத்தியெல்லாம் குவெஸ்டின் கிடையாது. அது இந்த ஹார்மோன் குழந்தை பெத்துக்கிறதுக்காக வர ஹார்மோன். நீ குழந்தை பெத்துக்கிறியோ இல்லையோ, குழந்தை பெத்துக்கிட்ட பிறகு நீ இன்னும் மானே தானே பொன்மானேன்னு சொல்லிட்டு டூயட் பாடின்னு இருந்தேன்னா குழந்தைய யார் பார்த்துக்கிறது? அதனால உன் மூளை என்ன பண்ணும், நீ பெத்துக்கிறியோ இல்லையோ அந்த ஹார்மோனை ஆஃப் பண்ணி விட்டுரும். உன் மைண்டில் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பீஸ் மைண்டில் ஆஃப் ஆகி அவன் உன்னை பார்த்து சி இந்த மூஞ்சில் நான் என்னத்தான் பார்த்தேன்னு டைலாக் விட்டான்னா, நீ ஃப்ரீயாக விட்டியானா அந்த ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது போகிறப்போ உன் ஃபீலிங்ஸும் மாறிடும். ஆனால் நம்ம தான் கொழுப்பெடுத்தவங்களாச்சே, நம்ம தான் நம்ம தலை தனுஷும் சிம்புவும் நம்மளுக்கு 1000 விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்களே, அப்போதான் நான் தூக்க மாட்டிக்கிறேன்டி, அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. சும்மா விட்டியானா போற விஷயத்த நீ ஏன் சொரிஞ்சு அப்ப ஏன் மூஞ்சில என்ன பிரச்சனை? இந்த ஆம்பளைங்களையே நம்பாத, நீ பொண்ணா போகவே கொஞ்சம் தப்பிச்சுப்ப. ஏன்னா வேற எந்த பீஸும் பக்கத்துல ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டா போல, குவார்டர் அடிச்சா கூல் ஆயிடுவா போலன்னு சொல்லிட்டு குடிக்க வைப்பாங்க. உனக்கு அந்த டேஞ்சர் கிடையாது. ஆனா அடுத்த 4 வருஷத்துக்கு இந்த சோகமான லவ் பாட்டுங்க இருக்குது பாரு, உருப்படாத பாட்டுங்க. ஒரு சோகமான லவ் பாட்டுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சினிமா பாட்டுலாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். போ நீ போ. அந்த பாட்டுங்களை 1000 வாட்டி கேட்டு உன் மைண்டும் வீணா போவோம், உன் லைஃபும் வீணா போவோம். அதுல இருந்து நீ தெளியறதுக்கு 7 வருஷம் ஆகும். அதுக்குள்ள டேமேஜ் இஸ் பர்மனென்ட். யாரும் உன்னை டேமேஜ் பண்ணல,
நீயே உன்னை புரியுதா? இந்த சப்ஜெக்டுக்குள்ள இதுக்கு மேல என்னால இன்னும் டீப்பா போக முடியாது. யாராவது ஒரு பீஸ் உட்காந்துன்னு இல்லை நான் என்ன இருந்தாலும் சரி இவங்களே தான் கல்யாணம் பண்ணி பண்ணா உன் தலையெழுத்து யாரும் உன்னை மாற்ற முடியாது. பண்ணிக்கோ. ஆனா எந்த ஒரு மனுஷனும் உன் ஃபியூச்சரோட ஒர்த்து கிடையாது. கல்யாணம்ன்றது வாழ்க்கையில ஒரு பார்ட்டு. அது என் லைஃப் லாங்குக்கு நீ நினைச்சியானா இது சமுதாயம் உனக்கு கொடுக்குற பிரெயின் வாஷ். நீ வெளியில போய் பாரு, 40 வயசுல இருக்கிற ஒரு லேடிய பாரு, அவங்க வாழ்க்கையில குழந்தைய பெத்தேன் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கறன்றதை தவிர என்ன சந்தோஷத்தை நீ பார்க்குற? அது கூட சந்தோஷம் முதல் வருஷம், அது மழையில பேசுறப்போ. அதுக்கப்புறமா நீ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற, முதல் வாய் நல்லா இருக்குதே, கடைசி வாய் வரப்போ ஐயோ நான் இன்னும் இவ்வளோ முடிக்கணுமா? ஏங்கி ஏங்கி தானே வாங்கின. முதல் வாயில இருந்த சுவை ஏன் கடைசி வாயில இல்லை? ஒரு ஸ்கூட்டி வாங்கின, உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. முதல் 10 நாள் அது உரு உரு உருன்னப்போ அந்த சுகம் இன்னைக்கு 1 வருஷம் கழிச்சு ஏன் இல்லை? ஏன் இல்லை? அது எவ்வளோ பெரிய ஆனானப்பட்ட சுகமா இருந்தாலும் அதுக்கு பழகிற மனசு சாதா மனசு. ஸோ என்ன பண்றான் ஒரு நார்மல் மனுஷன்? இல்லாத விஷயத்துக்காக ஆசைப்படுறான், அதை அடைஞ்சிடுறான். 10 நாள் சுகம், அந்த சுகம் போயிடுச்சுன்ன உடனே இன்னொரு விஷயம் வாங்கினா திரும்ப அந்த சுகம் வரும்னு சொல்லிட்டு 10 நாள், இன்னொரு சுகம் 10 நாள், இன்னொரு சுகம் 10 நாள். ஆனா அடைஞ்சதை அனுபவிக்காமையே செத்து போறான். புரியுதா உனக்கு? அதே தான் நடக்க போது இந்த உறவு முறையிலையும். நீ சொல்றல இந்த தெய்வீக காதல், அதுலயும் அதுதான் நடக்க போகுது. 60 நாள் கிளுகிளுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அது எவ்வளோ டிவைன் காதலா இருந்தாலும் பழகி போயிட போகுது. நீ அதை வச்சு உன் வாழ்க்கையை நீ டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சானா, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லிட்டு பார்த்தியானா, அந்த அர்த்தம் போறப்போ யாரோ உன் காலடியில இருந்து டமால்னு உருகுனா மாதிரி பின்மண்ட பலமா அடிபடும். அந்த வெறுமையும் பழகி போயிட்டு இந்த கூவம் ஆத்தங்கரையில சென்னையில எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்தீங்கன்னா மூக்க மூடிட்டு போவீங்க. ஆனா அதே கரையில ஒருத்தன் உட்கார்ந்துட்டு காலார புது பாட்டை கேட்டுட்டு இருப்பான். அந்த மூக்குக்கு நாத்தமே பழகி போச்சு. இன்னைக்கு நீ கண்ணை திறந்து பார்த்தியானா உன்னை சுத்தி இருக்கிற சமுதாயம், உங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா, நீ பார்க்குற சமுதாயம் எல்லாமே அந்த நாத்தத்துக்கு பழகி போன மூக்குங்க. சந்தோஷத்துக்கு இல்லை, வருத்தத்துக்கு பழகி போன மனசுங்க, குறைக்கு பழகி போன மனசுங்க. நீ நினைக்கிற சந்தோஷம் நீ அடைய போற பொருள்ல இருந்து, நீ அடைய போற பொருள் நபர்ல இருந்து வராது. நீ நிஜமாலுமே சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு நாளும் என் திறமைகளை நான் வளர்த்துக்கணும். இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், நாளைக்கு அடுத்த ஸ்டெப்ல ஏறணும். அப்படி ஏறுறப்போ 2 ஸ்டெப்பும் ஒழுங்கா ஏறிடுவேன், அதுக்கப்புறம் டமால்னு உழுவேன். அப்படி உழுறப்போ அதான் வாழ்க்கை, உழறதுதான் வாழ்க்கை. சமுதாயம் சொல்றது இல்ல, வாழ்க்கை நீ படிக்கணும், சொந்த வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாம அப்படியே போகணும்ன்றது அது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கை அடிக்கும், அடுத்தவன் சிரிப்பான், நீ அன்பை கொடுப்ப, அவன் ஏமாத்துவான். அந்த எந்த ஸ்டெப்லையுமே நீ விழுந்துடக்கூடாது, நீ நின்றுடக்கூடாது. அது ஒரு ஸ்டெப்பு, டமால்னு கீழே விழுந்தா எப்பா வலிச்சுதுப்பான்னு சொல்லிட்டு எழுந்துக்கிட்டு திருப்பியும் அடுத்த ஸ்டெப்பு ஏறுறப்போ இங்க வந்துட்டோம். நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னா அப்படி மேல 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 இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதான் கிராஃப்னா இப்படி ஏறுவ உழுவ ஏறுவ உழுவ ஏறுவ உழுவ ஏறுவ உழற. வாழ்க்கையில தோல்வி அடையிறவங்க இங்கே நின்னுடுறாங்க. ஆனா உழறப்பெல்லாம் நான் எழுந்துக்கணும் அப்படின்றவன் வாழ்க்கைய முடிக்கிறப்போ இங்க இருப்பான். Are you with me here? இது வாழ்க்கை. அது உழறப்போ
இப்படி இந்த கிராஃப் உனக்கு வரணும்னா அதுக்கு சில அடிப்படை நினைப்புகள் தேவை. முதல் நினைப்பு, நான் தேடுற சந்தோஷம், நான் தேடுற கைத்தட்டல், நான் தேடுற அன்பு, இது எதுவுமே வெளில இருந்து வராது, என் வாழ்க்கையில இருக்கிற நபர்கள் கிட்ட இருந்து வராது. இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வரணும்? யார்கிட்ட இருந்து வரணும்? கேட்கல. சிவன் கோயில் பார்த்துருக்கிறீங்களா? எல்லா சிவன் கோயில் வாசல்லையும் பிச்சைக்காரன் உட்காந்துன்னு இருப்பானா? அந்த பிச்சைக்காரன் யார்கிட்ட பிச்சை கேட்கணும்? கோயிலுக்குள்ள யார் போயிட்டு வராங்களோ அவங்க கிட்ட பிச்சை கேட்கணும். ஆனா அந்த பிச்சைக்காரன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற பிச்சைக்காரன் கிட்ட திரும்பி எனக்கு கொஞ்சம் பிச்சை போட அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் போடுவானா? ஏன்? அவனே பிச்சைக்காரன். நீ